ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்காய் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் செஞ்சு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கெலாம் நல்லது, கேன்சருக்கு, இதுக்கெல்லாம் நிறைய விதமான சிக்குக்கு வந்து க்யூர் பண்ணோம் இது வந்து. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை பிச்சு ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அடுத்தது வந்து இதோட பிச்சு வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து ஒன்று ரெண்டாக பொழந்துக்கலாம், நடுவில் பொழந்துக்கலாம் இந்த சுண்டைக்காவை. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இடிக்கணுன்னாலும் நீங்கள் இடிச்சிக்கலாம். ஸோ நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இடிக்க போகிறேன். இடித்து தான் இதோட இது செய்ய போகிறேன். செய்யும் முறை பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காம்பெல்லாம் நான் உருவி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அலசிக்கணும். அலசிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சம் அந்த க்ரீமிலாம் ஏதாவது கச்சராலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியாயிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தூசிலாம். ஸோ நம்ம ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். நான் எந்த கீரை எடுத்தாலுமே நான் இப்படி தான் செய்வேன். எப்பயுமே ஊற வச்சு அந்த கெட்ட அந்த இதெல்லாம் கச்சரா ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த க்ரீமி அதெல்லாம் வெளியாக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிருவேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ரத்த சோர்வுலாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சுண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அடுத்தது நம்ம தேவையான பொருட்களுக்கு போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, பூண்டு இடித்து வச்சுக்கோங்க, காஞ்ச மிளகா, வெங்காயம், டொமேட்டோ, அப்புறம் புளி தண்ணி. புளி வந்து ஒரு எலுமிச்சக்காய் சைஸ்க்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் அப்புறம் நான் காட்டுறேன். சுண்டைக்காய் வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வடிகட்டி. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியட்டும், கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு லீட் போட்டு மூடி வைங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாவும் வெட்டி போடலாம், இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இடிக்க போகிறேன், ஒன்றும் பாதியமாக இடிக்க போகிறேன். இடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இடிச்சிட்டேன். இடித்து பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். அதாவது ரெண்டாக நம்ம வந்து வெட்டவும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பாதியமாக வந்து இடிச்சிக்கலாம். இடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடிக்கல்லில் வந்து பாதி விதை அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா அப்படியே விட்டுடலாம். ஸோ நான் வந்து இது பாதி வந்து இங்கே கலந்துருக்கு. ஸோ நான் தேவையான அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காயை போட்டுக்கலாம். நம்ம சுண்டைக்காவை வந்து இதில் சேர்த்தாச்சு. இது கலர் மாறி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இதோட கலர் வந்து மாறி வரும். அப்புறமா அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அடுப்பை ஸ்லோ பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இது நல்லா குக் ஆகிறதுக்கு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உள்ள கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சேர்த்துருக்கேன்னு, வெறும் மிளகாத்தூள் ஒரு கரண்டியும், மீன் கறி மிளகாத்தூள் வந்து 2 கரண்டியும் சேர்த்துருக்கேன், 2.5 கரண்டி. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். இந்த மசாலாவை மூடி போட்டாச்சு. மூடி போட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இன்னும் நல்லா குக் பண்ணுங்கள். இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு லீட் போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சுண்டைக்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வந்து புளி கரைச்சல் வந்து சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த குழம்பு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்னும் திக்காக வேணும். ஸோ நான் இன்னும் குக் பண்ணுறேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ என்னோடய ஃபோனில் ஆவி தான் அடிக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சுண்டைக்காயை இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போகிறேன். எனக்கு வந்து குழம்பு இன்னும் திக்காக வேணும்.